ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சப்பாத்தி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சப்பாத்தி தொக்குக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி ஒரு 4, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் 4 தக்காளி எடுத்து அப்படியே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி தோல் சீவி பீஸ் பீஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு தோல் உரிக்கக்கூடாது, அதுதாங்க டேஸ்ட்டு, வாசனையாக இருக்கும். மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு துளி போதும். உப்பு இவ்வளோதாங்க. இது தக்காளி, கருவேப்பிலை. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதாவது இஞ்சியும் பூண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், அது மாதிரி அரைச்சிக்கணும். அதில் இஞ்சி அரைச்சோன்னா அதிலே பூண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தக்காளி தொக்கு அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாதுங்க. டூரெலாம் போனால் சப்பாத்தியோடு சேர்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது நல்லா பெஸ்ட்டுங்க. மறுநாளுக்கு இது கட்டி கொடுக்கலாம் சப்பாத்தியோடு சேர்த்து. அந்த கடாய் எடுத்துக்கிறோம். ஓகே ஆயில், சாதாரணமாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுறோம்ல சமையலுக்கு, அந்த ஓகே ஆயிலை ஃபஸ்ட்டு ஊற்றிங்க. அடுத்து நல்லெண்ணெய் நிறையா ஊற்றணுங்க. நல்லெண்ணெய் தான் நிறையா இதுக்கு ஊற்றணும். நல்லெண்ணெயை நிறையா ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே அந்த இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி. ஹீட் ஆனோன்னே அந்த பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம்னா அந்த பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு அதை வதக்கணுங்க. கொஞ்சம் லைட்டாக வாசனை வந்துடும். லைட்டாக வதக்கிட்டு சிம்மிலே ஓரளவு, ரொம்ப அதிகமாக தீ வைக்காதீங்க, கருகிடும். லைட்டான தீயில் அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு அதையோட சேர்த்து வதக்கணும். ஒரு மாதிரி கலர் மாதிரி வாசனை வருங்க. பூண்டு இஞ்சி வாசனையே நல்லாயிருக்கும். அந்த வாசனை வந்தோடனே வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒன்று டேஸ்ட்டு வித்தியாசம் ரொம்ப தெரியாது. அதனால் பெரிய வெங்காயம் அரிய ஈஸியாக இருக்குன்னு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நான் எடுத்துக்கிட்டேங்க. சின்ன வெங்காயமும் போடலாம், அது தேவையில்லை. இது நல்லா வதக்கிட்டோம்னா 2 நாள் ஆனாலும் வீணாக போகாது. டூர் போகிறவங்களுக்கு இதை கட்டி கொடுத்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. சப்பாத்தியை போட்டு இந்த கிரேவியை வச்சிட்டோம்னா நல்லாயிருக்குங்க. அது மேலே தக்காளி, நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிட்டோம்னாவே பிரச்சனை இல்லை. போட்டு அதோட நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கிடணுங்க. கருவேப்பிலை, அடுத்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். மேலே நல்லா வதங்கி பச்சையே போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ அதிகம் வேணுமோ போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணால் அதிகம் போட்டு, இதெல்லாம் அளவு கிடையாதுங்க. அதிகம் வேணால் அதிகம் போட்டுக்கலாம், கம்மியாக போனால் கம்மியாக போட்டுக்கலாம். உப்பு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தோட பச்சை போகணும், அவ்வளோதான். அது இவ்வளோ வதக்கிறதுலே போயிடும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க. ரொம்ப ஊற்ற வேணாம், அது நனைகிற அளவுக்கு ஊற்றினா போதும். அளவுக்கு ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா கொதிச்சிடும். கொதிக்கிறது தான், அவ்வளோதான், முடிஞ்சிடுங்க. நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கொதிக்கட்டும். அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் டீ கொஞ்சம் கூடவே இருக்கட்டும். நேராக அடுப்பு அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சாதான் வீணாக போகாமல் இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் சப்பாத்தி போட்டுகிட்டே இருக்கோம். சப்பாத்தி அதே கிரேவி கொதிச்சோடனே இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்பாத்திக்கான சைட் டிஷ்ஷு தக்காளி யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்து கற்றுக்கிட்டோம். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.